வாய்ப்பு கொடுக்குற தலைமை போதருக்கும் அசோசியேட் பாஸ்டருக்கும் நன்றி. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ போது பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். கண்களை மூடி செபிக்கலாம். மகா பரிசுத்தம் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உணரும்படியாய், சத்தியத்திலே நாங்கள் வளரும்படியாய் ஆவியானவர் கிருபை பாராட்டும். எங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியம் 30, 60, 100மான பலன் தர உதவி செய்யும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சபைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அந்த தலைக்கல்லின் மேலே அடுத்தது அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் வந்த ஊழியர்கள். அப்போது அவர் மேலே இந்த சபையானது கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது, எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அதை குறித்து சொல்லும்போது, இப்படி கட்டி எழுப்பப்படுகிற அந்த சபைக்கு ஒரு போராட்டம் உண்டு இந்த பூமியில். பாருங்கள், சபை கட்டி எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது, தேவனை ஆராதிக்கும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது, அங்கே பாதாளத்தின் வாசல்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகுது. துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, சத்தியத்தில் நடந்து சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டி சாட்சியாய் தேவ ஜனங்கள் வாழும்போது பார்த்திங்கன்னா, அங்கே பாதாளத்தின் வாசல்களுக்கு ஒரு போராட்டம் வருது. ஏனென்று சொன்னால், சத்தியம் இல்லாத இடங்களிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பார்த்தோம்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு 4:15 வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆமென். பாருங்க, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுவரைக்கும் காணாத அளவிலே ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு தேவனுடைய மகிமையை அந்த ஜனங்கள் கண்டார்கள். அதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் ஏனோக்கு இருந்தார், நோவா இருந்தார், மோசே இருந்தார், எலியா, எலிசா மூலமாகலாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தும் அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோதோ இருளில் இருந்த ஜனங்கள், உலகம் முழுக்க இருளிலே இருந்த அந்த ஜனங்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் நடந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு வழி தெரியாது. பிசாசுனுடைய ஆளுகையிலே அவங்க நடத்தப்பட்டாங்க. அவனுடைய கட்டுகள் அவர்கள் மேலே இருந்தது நிமித்தம் அவர்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் வழி தெரியாத காரியங்களிலும் ஜீவனுள்ள தேவனை அறியாமலும் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, பிசாசு போதித்த அந்த போதனையின்படி, அந்த ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து முடிவிலே பாதாளத்துக்குள்ளே போக அவங்க போய்கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது ஆண்டவர் வந்த உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு பெரிய வெளிச்சம், உலகம் முழுக்க ஒரு பெரிய வெளிச்சம் அங்கே உண்டானது. அந்த இருளின் ஆதிக்கத்தை மேற்கொள்ளவும், அந்த ஆதிக்கத்தை முற்றிலுமாய் அழித்து போடவும் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த ஜனங்களை விடுவித்து ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து, அந்த ஜனங்களுக்கு பிசாசின் மேலே அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து, இந்த பூமியிலே அவனுடைய ராஜ்யத்தை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை அவர் நம் மூலமாய் கட்டும்படியாய்
நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இந்த 16-18 சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சத்துருவாகிய சாத்தானுக்கு ஆண்டவர் சில காரியங்களை செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த அனுமதி நிமித்தம் அவன் சில விஷயங்களை தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாய், தேவ மக்களுக்கு விரோதமாய் அவன் காரியங்களை எடுத்து செய்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சபைக்கு விரோதமாய் தேசங்களிலே வித்தியாசமான விதத்திலே அவன் போராடி கொண்டு தான் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ கூட பாருங்கள், நம்முடைய தேசத்தில் சபைக்கு விரோதமாக சில சட்டங்கள் கொண்டு வருவதற்காக அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தீவிரமாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அதை மாற்றி போடும்படியாய். அப்போது இந்த பாதாளத்தின் வாசல்களுடைய போராட்டம் எதை குறித்து போராடும் என்றால், தேவனுடைய சபையை மூட வேண்டும், ஆராதிக்கிற ஜனங்களை தேவ சமூகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், அந்த பிரசனத்தை அவர்கள் உணரக்கூடாது. இதற்கான காரியத்தை எல்லாம் பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த கடைசி நாட்களில் தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான். அநேக தேசங்களில் பார்க்கும்போது தேவனுடைய சபைகளை, பெரிய பெரிய சபையெல்லாம் இடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு அந்த சத்துனுடைய வல்லமை எழும்பி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதோ, அதே மாதிரி பிசாசுனுடைய முடிவும் அழிவும் சமீபமாக இருக்கிறதுனாலே அவனும் தீவிரமாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சபைகளை கட்டி எழுப்பி உலகம் முழுக்க அவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவன் ஒரு பக்கம் அதை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க நினைக்கிற காரியங்கள் வேறு. சத்துரு இப்படி இந்த கட்டடங்களை இடித்து போட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒரு நாள் அவனால் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. இது ஒரு பில்டிங் தான், இந்த கூடி வருவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஆனால் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் எதை குறித்து சொல்லுகிறது சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது. அதே மாதிரி 6:19 சொல்லுது. பார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீங்களா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இவங்க உலக பிரகாரமான இந்த கட்டடங்களை இடிக்க முற்படலாம், அதற்கான காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவ மனுஷர்களுக்குள்ளே, தேவ சபைக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தை அவங்களால் இடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நிறைய பேர் இந்த நாட்களிலே இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்ப்புகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய சபைகளுக்கு விரோதமான சத்துனுடைய கிரியைகள் எல்லா தேசங்களிலும் பயங்கரமாய் பரவி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆச்சரியமான ஒரு காரியம், ஆவியானவர் ஒரு பக்கம் எழுப்புதலை கொடுக்கிறார். ஜனங்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியமாய் நிறுத்துகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆவியானவர் ஊழியர்களை, சபையாரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பலத்த அற்புதங்களையும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் சில இடங்களிலே பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைகள் நம்ம சபையில் கூட சாட்சி சொன்னாங்க. அதாவது குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவ அந்த இந்த நாட்களில் கர்த்தர் அதை ஊற்றி கொண்டே இருக்கிறார். அப்போ எழுப்புதலுக்கான காரியத்தை தேவன் ஒரு பக்கம் செய்ய, இன்னொரு பக்கம் பாதாளத்தினுடைய வாசல்களும் தீவிரமாய் அதை
அடைக்க வேண்டும் என்று சொல்லி எழும்பி போராடி கொண்டே இருக்கிறது. இப்போ சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த இச்சைகளின் ஆவின் கிரியைகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வர வர நாட்கள் வர வர வயசு வித்தியாசம் இல்லாமல் 70 வயசு 80 வயசு உள்ள பெரியவங்க கூட சின்ன பிள்ளைகள்கிட்ட அதனுடைய பேரன் பேத்தி அதை தாண்டி கூட 4வது தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகிட்ட கூட தவறாக நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. காரணம் என்னென்னா இந்த இச்சையின் ஆவிகள் கிரியை செய்கிறது. அதே மாதிரி சபைக்குள்ளேயும் கிரியை செய்கிறது. அது எப்படியாகலும் யார் இடம் கொடுக்குறாங்களோ எந்த இடத்துல அவங்கள விழ தள்ளலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை நம்மை உணர்த்துவிக்கும்படியாய் உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்போது இன்றைக்கி சபைகளிலே சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு தடை செய்கிறவர்கள் சிலர் எழும்பி இருக்கிறாங்க. நான் ஜூன் மாதம் 4வது வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஆண்டவருடைய வருகை குறித்தும் சில உபத்திரவங்கள் அந்த உயிர்த்தெழுதல் குறித்து பேசினேன். ரகசிய வருகை குறித்து மறுரூபமாறு அந்த 2வது சர்வீஸில் திரும்ப நான் பேசணும். இங்கிலீஷ் சர்வீஸு நான் தமிழில் பேசினா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அந்த பாஸ்டர் அம்மா என்கிட்ட ஆளை விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் இந்த காரியங்களை ரொம்ப பேசாதீங்க, வருகையை பற்றியும் மறுரூபமாகிற காரியங்களை பற்றி. அப்போ பாருங்கள், சத்துரு யார் மூலமாக வந்து நிற்கிறான்? எப்படியாகிலும் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அதில் அவன் என்ன செய்கிறான்? குறியாக இருக்கிறான். இப்படி இவங்க மட்டும் இல்லை, இன்னும் சிலருடைய காரியங்கள் நான் ஊழியத்தின் பாதையிலே பார்த்துருக்கிறேன். அப்போது அந்த காரியத்தின் நிமித்தம் அவங்க எப்படியாகிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மறைக்கணும், தடுக்கணும் சொல்லி சத்துரு தீவிரமாக இன்றைக்கி எழும்பி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் அதை தாண்டி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சில இடங்களில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ காரியங்களை செஞ்சுட்டு ஒரு 20 நிமிஷம்தான் செய்திக்க கொடுப்பாங்க. பல மணி நேரம் நான் பிரயாணப்பட்டு போவேன். ஆனால் அவங்களுடைய காரியத்தெல்லாம் அவங்க அது தேவையோ தேவையில்லையோ அப்படியெல்லாம் செய்துட்டு வசனத்துக்கு இடம் கொடாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் வரும். ஊழியர்கள் மூலமாகவே அது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஆண்டவர் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல செய்திக்கான நேரத்தை கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ நேரம்னு கூட பேசுங்க, 1.5 மணி நேரம்லாம் டைம் கொடுப்பாங்க. அப்படியே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்தாலும் நமக்கு தாராளமான ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் இந்த தலைமுறையிலே ஆண்டவர் சீக்கிரம் வருவார். எனக்கு ஆவியானவர் சொன்னதை நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி. 2015 ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய சொப்பனத்தில் பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் வேறு சில காரியங்களை பேசிட்டு சொன்னார், என்னுடைய வருகை 15 20 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னார். அப்போ 2015 கணக்கு போட்டோம்னா 2030 35 அவருடைய வருகை நிச்சயமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி காலங்கள் நெருக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பஞ்சங்கள், இயற்கை இதனால் பார்த்திங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றத்தினால பஞ்சங்கள் பயங்கரமாக பெருகுது. ஒரு பக்கம் வெள்ளம் அதிகமாகிட்டே இருக்குது. அஸ்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போகுது, பயங்கரமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பக்கம் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் யுத்தம். இப்படி பல திட்டங்கள் அண்டர் கிரவுண்டில் பெரிய பெரிய பணக்காரங்க, நல்லவங்க, நல்ல தலைவர்கள் நம்ம நினைக்கிறோம். அவங்க எல்லாம் திட்டம் போட்டு இந்த உலகத்தை எப்படி ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஜனத்தொகை 750 800 கோடிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ ஜனம் பெருகினதுனால வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகவே நம்ம என்ன செய்யலாம், ஒரு 200 கோடி ஜனங்களை சாகடிக்கணும். இதெல்லாம் யாருடைய திட்டம்? சத்துருனுடைய திட்டம். ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருங்க. எத்தனை 1000 கோடி இருந்தாலும் கர்த்தரால் போஷிக்க முடியும். ஆமென். கர்த்தரால் நடத்த முடியும். ஆமென்.
ஆனால் சத்துரு எப்படி தலைவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத திட்டங்களை அங்கே வகுத்து கொடுக்குறான் பாருங்கள். 200 கோடி ஊசி கொரோனா வந்தது போல் ஒரு நோயை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நம்ம கொரோனாவை பார்த்ததை விட 8 மடங்கு அதிகமான அந்த வீரியத்தன்மை கொண்டது. அப்போ கொரோனாலே எவ்வளோ பேர் செத்து போனாங்க, இன்னும் 8 மடங்கு பெருசாக இருக்குமானா அதனுடைய விளைவுகள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் செயல்படுத்தக்கூடாதபடி ஆவியானவர் தடுத்து கொண்டிருக்கிறார் நம்மேல் வைத்த கிருபைனாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தீவிரமான திட்டங்கள் சத்ருவினாலே, டார்க் நெட்னு சொல்லி ஒரு இன்டர்நெட்டுடைய இது இருக்குது, அதில் போனீங்கன்னா சகல விதமான அருவருப்புகள், சகல விதமான துர்ச்செயல்கள் நிறைந்த ஒரு காரியம் அதில் வெளிப்படுது. அப்போது சாத்தான் இந்த பாதாளத்தின் வாசல்கள் எந்த வகையில் சபையை இன்னைக்கு அழிக்கலாம் என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை வெளிப்படுத்தல் 13 சொன்ன மாதிரி 17 இன்றைக்கி ஸ்வீடனில், நார்வேயில் கூட அந்த சிப்ஸ் பதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில், அமெரிக்காவில் கூட ஒரு சில பள்ளிகளிலே அதை ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்போது அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய சபை வளரக்கூடாதபடிக்கு பிசாசானது அதனுடைய இயக்கம், அவனுடைய கிரியைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால், அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாய் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அசதியாய் இருப்போமானா சத்துனுடைய கிரியைகள் நம்மளை மேற்கொண்டு விடும். நம்ம கட்டப்பட்டிருப்போம், நம்ம ஜெபம் பண்ணலை, பைபிள் படிக்கலை, சுவிசேஷம் கொண்டு போகலைன்னா பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். நம்மளை அமைதியாக்கி என் வாழ்க்கை போதும், நான் வாழ்ந்தால் போதும் நம்ம நினச்சோம்னா இன்றைக்கி உங்களுக்கு சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு இன்றைக்கி சத்துருவை நம்ம கட்டாமல், சத்துனுடைய கிரியைகளை அழிப்பதற்கான பிரயாசங்கள் நம்ம எடுக்காமல் போகிற பட்சத்தில் அந்த காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இந்த தீவிரமான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தணும்னா தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. எழும்பி பிரகாசி. ம் 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 ஆமென். பாருங்க, இந்த 2வது வசனத்தில் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போது தேவனுடைய ஜனங்கள் மேலே கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்ம மேலே அசைவாட வேண்டும், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பூமியை இருள் மூடுகிறது போல, அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, காரிருள் ஜனங்களையும் மூடும், தேசங்களை மூடும். இன்னைக்கு தேசங்களை காரிருள் மூடிக்கொண்டே வருகிறது, இருள் சூழ்ந்து கொண்டே வருகிறது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் ஒரு பக்கம் பரவிக்கொண்டே இருக்குது. அநேக தேசங்களிலே அநேக மக்களை கர்த்தர் எழுப்பி சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க வைக்கிறார். முஸ்லீம்கள் மத்தியிலே, இந்த ஓரினை சேர்க்கை உள்ள மக்கள் மத்தியிலே, தெருக்களிலே, பஸ்ஸில், ட்ரெயினில், எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த சுவிசேஷம் நம்மளால் அறிவிக்கக்கூடாதபடி, ஜெபிக்கக்கூடாதபடி அவன் தடை செய்கிறான்னு சொன்னால், இந்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய அதிகாரம், வல்லமை செயல்படும் பட்சத்தில் பாதாளத்தின் வாசல்கள் அவன் இருளை கொண்டு வந்து தேசங்களிலே மூடணும், பூமியை மூடணும் அவன் நினைக்கிற அவனுடைய திட்டங்களை கர்த்தர் நாசம் பண்ணி போடுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வரணும் அவர் நினைக்கிறாருன்னு சொன்னால், தம்முடைய குமாரன் பட்ட பாடுகளின் நிமித்தம்
அவரை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையிலே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய வேதனைக்கு காரியங்களை விவரித்து சொல்ல முடியாது. பாருங்க, எபிரேயர் 2:9 சொல்லும்போது அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். என்றாகிலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவனாகப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமே. இந்த உலகத்திலே அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக பிறந்தாலும் நமக்கும் அவருக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஒரு பாவமும் செய்யாதவராய் அவர் வாழ்ந்தார். எபிரேயர் 4:15 சொல்லும்போது அவர் பாவமே செய்யாதவராய் ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லா விதமான அவருக்கு சோதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த சோதனையில் நமக்கு அவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சில விஷயங்களிலே நம்ம விழுந்து போயிருப்போம், ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலும் விழவில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த பாதாளத்தின் வாசல்கள் அவருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணிச்சு, ஆண்டவருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணிட்டு. பாருங்க, லூக்கா 11:53 வாசிங்க, இன்னொருத்தர் 12:50 வாசிங்க. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியினால் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும். ஆமென். அவரை மிகவும் நெருக்கவும் வாசிங்க. அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்போ அவரை எப்படி சோதிக்கிறாங்கன்னா, கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை கோபப்படுத்தணும், அவரை வெறுப்பேற்றணும், ஏதாவது ஒரு வகையில் அவர் பாவத்தை செய்ய வைக்கணும். அதுதான் பிசாசனுடைய திட்டம். அவர் ரட்சிப்பின் அதிபதி என்ற ஸ்தானத்தை அவரை விட்டு பிடுங்கணும், அவரை இழக்க வைக்கணும் என்பதற்காக பிசாசு அவரோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். நமக்கு தெரியும், நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை பதில் சொல்வோம், 2வது தடவை பதில் சொல்வோம், 3வது தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பதில், 4வது தடவை என்ன வந்துடும், கோவம் வந்துடும். அப்போது கோவம் வரும்போது சில நேரங்களில் கெட்ட வார்த்தை வந்துடும். கெட்ட வார்த்தைன்னா நம்ம உலகத்தார் பேசுகிறது மாத்திரம் இல்லை, எருமை போடா எருமை உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னோம்னா, ஆண்டவர் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை மிருகத்தின் பேரை சொல்லி சொன்னால் அது என்னது, என்னது பாவம். ஆமே. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆனால் ஒரு மனுஷனை போய் மிருகங்கள் பேரை சொன்னோம்னா நம்ம அவனை என்ன செய்கிறோம், அவமதிக்கிறோம், பாவம் செய்கிறோமா. இப்போ பேசுகிற வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஆண்டவரிடத்துல கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவரை தொலைக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நிதானமாக பதில் சொல்கிறார். எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கலை, பொறுமையாய் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும் நம்மளை விழ வைக்கணும்னு சொல்லி சத்துரு போராடுறோம். நம்ம கொஞ்சம் எழும்பி கர்த்தருக்காக கிரியை செய்யும்போதே எவ்வளோ உபத்திரவங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அந்த பாதாளத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் முற்றிலுமாய் முறியடிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறார்னா அவருக்கு எவ்வளோ பெரிய உபத்திரவம் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 12:50, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சோதிக்கப்படுகிறார் ஆண்டவர். அவர் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அவர் சிலுவைக்கு போகணும், பரிசுத்தமாய் ஜீவித்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தை சுமக்கணும், சாபத்தை சுமந்து அந்த பாதாளத்தின் வாசல்களுடைய அதிகாரங்களை முறியடித்து அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் இருந்துச்சு. பாதாளத்தின் வாசல்கள் அவரோடு கூட யுத்தம் பண்ணிட்டு
ஆனால் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியல. இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவராய் வெளியே வந்தார். இப்போ பாருங்க, அந்த 2:9 எபிரேயர் சொன்னோம் இல்லையா, அதாவது ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இப்போ பாருங்க, இந்த பூமியில் பிறந்த இருக்க போகிற எல்லாரும் பாவம் செய்து நித்திய காலமாய் அந்த நரகத்தில் எவ்வளோ வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்களோ அதற்கு ஒப்பான வேதனை அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதாவது ஒரே காரியத்தை சொன்னோம்னா, நரகத்தினுடைய ஒட்டுமொத்த வேதனை அவர் மேலே சுமத்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த விசாகப்பட்டினம் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு இரும்பு தொழிற்சாலை, அதில் இரும்பு என்ன செய்தாங்கன்னா பயங்கரமாக உருக்கி அவங்களுக்கு என்ன வடிவத்தில் அது வேணுமோ அதை செஞ்சுக்குவாங்க. 1500 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வெயிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, 48 46 டிகிரி செல்சியஸ் பார்க்குறோம். இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதை விட 1500 போது அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். அந்த இரும்பெல்லாம் உருக்கி அப்படியே ரத்த சிவப்பில் இருக்கும், தண்ணீரை போல் அது இருக்கும். அந்த பாய்லர் என்ன ஆகிடுச்சுன்னா, கீழே வேலை செய்கிறவங்க நிற்கிறாங்க, அந்த பாய்லர் அப்படியே மேலே கவுந்துருச்சு. கவுந்த உடனே 3 பேர் அந்த ஸ்பாட்டில் ஒரு முடி கூட எடுக்க முடியல. அவங்க இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அந்த 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம், அந்த சூடு அவங்களை பட்சித்து போடுமானா, அதைவிட நரகத்தினுடைய வேதனை உக்கிரம் அதிகம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு உள்ள பயங்கரமான ஒரு வேதனை அவர் மேலே நமக்காக சுமத்தப்பட்டது. நம்மை மீட்கும்படியாக, நம்மை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஒட்டுமொத்த நரகத்திற்குள்ளே இருந்த அத்தனை வேதனையும் அவர் சரீரத்தின் மேலே கொடுக்கப்பட்டது, அவர் ஆத்மாவிலே கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அதை எல்லாம் தாங்கி கொள்ள பலன் எங்கிருந்து வந்தது? அவருக்குள்ளே இருந்த 100% பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவத்தை ஜெயிக்க வேணும். பாதாளத்தினுடைய வாசல்கள் நமக்கு விரோதமாய் போராடும் போது அதை மேற்கொள்ள வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்திலே வளர வேண்டும். தேவ சமூகத்திலே நம்ம அதிகமாய் காத்திருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும். இப்படி நம்ம போகிற பட்சத்தில் தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? நம்மளை உருவாக்குகிறார். பாருங்கள், சங்கீதம் இப்போ வாசித்தோம் இல்லையா, 1:44, 144 1வது வசனம் வாசிங்க. ஆமே. என் கைகளை போருக்கும், நம்முடைய கைகளை ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆண்டவர் நம்மளை பழக்குவிக்கிறார். என் விரல்களை யுத்தத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? படிப்பிக்க வைக்கிறார். அப்போது நம்ம கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது, கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும்போது அதற்கு ஒரு கிருபை இருக்குது, அதற்குள்ள ஒரு அளவில்லாத ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போது யுத்தத்துக்கு கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார், படிப்பிக்கிறார், தேவனாய் இருக்கிறார். அப்போ நமக்கும் இந்த பாதாளத்தின் வாசல்களுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த யுத்தங்களை நம்ம மேற்கொண்டு தான் பரிசுத்தமாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிர்விசாரமாக இருப்போமானா சீக்கிரமாய் சத்துரு நம்மளை வழி விலகி போக பண்ணுவான். ஆமென். நான் வருத்தத்தோடு சில காரியங்களை இப்போ நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். யாரையும் இதுக்காக சொல்ல. நல்ல வசனம் சொன்ன சட்டசபையில் முதலாக நல்ல வசனத்தை எடுத்து பேசினார். அதே மனுஷன் போய் சினிமா பார்த்துட்டு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மூளைக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும்ன்றார். பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டுச்சு. பேராயர் என்று சொல்லி கொண்டு ஒருத்தர்
எம்எல்ஏ பதவிக்கு நின்றுட்டு அந்த விக்கிரங்களுக்கு முன்னாடி போய் திருநூறும் அந்த குங்குமமும் வைத்துட்டு போஸ் கொடுக்குறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மளை இழுக்கும், உலகம் நம்மை இழுக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம். பாருங்க, அமெரிக்கா தேசத்தில் பிறந்து உலகத்தையே கலக்கின பில்லி கிரஹாம் என்ற ஒரு மனுஷன், அவர் நல்ல புகழில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தார் சொன்னாங்களாம், நீங்கள் இந்த தேசத்துக்கு ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்க விரும்பலை. என்ன சொன்னார்? என்னுடைய ஸ்தானம், தேவனுக்கு நான் ஊழியக்காரன், அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நான் உலகத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அதிபதியாக வர விரும்பவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அந்த அப்பங்களை பிட்டு கொடுத்த போது ஜனங்க, ஒரு கூட்ட ஜனம் பின்னாடியே வந்துச்சு. எதற்கு வந்ததுன்னா, அவரை ராஜாவாக்கிடணும். அவரை ராஜாவாக்கிட்டா என்ன செய்வார்? நல்ல சோறு அப்பங்களை கொடுப்பாரு, திராட்சை ரசம் கொடுப்பாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு சுகபோகமாக இருக்கலாம். இப்படி ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்துச்சு. ஆண்டவர் அதற்காக வரவே இல்லை. அல்லேலூயா. அப்போது உலகத்தினுடைய பதவி, உலகத்தினுடைய காரியங்களை, மகிமையை காட்டி நம்மை அவன் பக்கமாய் திருப்புவதற்கு பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள். நம்மை அழைத்த அழைப்பு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம், அந்த காரியத்திலே நம்ம நிலை நிற்கும்போது எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. இப்போ டேனி பாஸ்டர் கூட சொன்னாங்க, எவ்வளோ யுத்தங்கள், போராட்டங்கள், ஆனால் தேவனோடு நிற்கும்போது தேவனுடைய கிருபை என்ன செய்தது? அந்த யுத்தங்களை ஓய பண்ணி அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிதானிக்கணும். இந்த காரியம் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது? தகுதியாக இருக்காது. நம்ம உடுத்துகிற வசனம், பேசுகிற வார்த்தைகள், வஸ்திரம், பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தகுதி உள்ளதாக இருக்கிறதா? சரியான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா? சரியான வஸ்திரங்களை நம்ம உடுத்துகிறோமா? நம்முடைய பார்வை, சிந்தனைகள் எல்லாமே தேவன் நாமம் மகிமைப்படுகிறதா? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்மளை வழி விலகி போக பண்ணுவதற்கு பிசாசு பல காரியங்களை செய்வான். நான் ஒரு சபையில் போய் மாதம் ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வருவேன். அந்த உடன் ஊழியராக இருந்த அவர் ஒரு போலீஸ்கார். அவர் என்ன செய்தார்னா, அவருக்கு ஒரு பதவி உயர்வு வந்துச்சு. அது வரைக்கும் அவர் ஹெட் ஆஃபீஸில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும், ஊழியத்தை செய்தார். பதவி உயர்வு கிடைச்ச உடனே அவர் கொண்டு போய் ஸ்டேஷனில் போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கே வர முடியாமல் போயிட்டு ஊழியம் செய்த மனுஷன் கொஞ்சம் வருஷங்கள் தான், உடம்புல வியாதிகள் வந்து மரித்தே போய்விட்டார். சர்வீஸ் கூட முடிக்கலை, மரித்து போயிட்டார். அந்த பதவி உயர்வினால் நமக்கு கிடைக்கிற ஆதாயத்தை விட கர்த்தருடைய அழைப்பு, அந்த அபிஷேகம் மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை கீழே தள்ளிடுவான். பாருங்க, அந்த எருபாபேல் அவன் என்ன செய்தான்னா, யுத்தம் பண்ணி ஜனங்களை பாதுகாத்தான். அப்போது ஜனங்களாம், நீங்கள் எனக்கு தலைவனாக இருந்து ராஜாவை இருந்து ஆளுகை செய்யுன்னு கேட்டபோது, நான் ஆளுகை செய்ய மாட்டேன், கர்த்தர் தான் உங்களை ஆளுவார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சிட்டாரு, நமக்கு சில ஞானத்தை கொடுத்துட்டாரு, படிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்காக நம்ம வாழ நாட்களில் சில காரியங்கள் செய்யணும், தேவைகளுக்காக உழைக்கணும். ஆனால் அபிஷேகத்தையும் கிருபைகளையும் விட்டு வெளியே போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய நேரத்தை திருடுவதிலும், நம்முடைய சிந்தனைகளை டைவர்ட் பண்ணுறதுலையும் இந்த பாதாளத்தின் வாசல்கள் மிகவும் கிரியை செய்து கொண்டே இருக்கும்.
உதாரணமாக சொல்ல போனால் காலையில் எழும்பின உடனே சகோதரிமாருக்கெல்லாம் என்ன செய்யணும், என்ன சமையல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். கணவருக்கு சட்னி பிடிக்கும், மகனுக்கு சாம்பார் பிடிக்கும், மகனுக்கு தோசை பிடிக்கும், கணவருக்கு இட்லி பிடிக்கும். 2 பேருக்கும் என்ன செய்யறது? செபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? இட்லி சாப்பிட்ற கணவர் தோசை சாப்பிடுவார், தோசை சாப்பிட்ற மகன் இட்லி சாப்பிட்டு போவான். ஆமே, சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த காரியங்களை குறித்து நம்ம அடிமைப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கி நான் என்ன காரியத்தை ஆண்டவரை ஜெபிக்கணும், நான் என்ன ஊழியத்தை நான் செய்யணும், நான் என்ன காரியத்தில் நான் இன்னும் எழும்பணும், இதை குறித்த ஒரு தரிசனம், ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்குமானா நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அவங்க என்ன செய்தாங்க, காரியங்களை எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க. வாசிங்க, வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க? மறுதளிக்கவில்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. அப்போ அவங்க எதனால் பிசாசை ஜெயித்தாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம், இந்த வேத வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் பிசாசை என்ன செய்தாங்க? ஜெயித்தார்கள். பாதாளத்தின் வாசல்களை அவர்கள் ஜெயித்தார்கள். அப்போ பாருங்க, சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்கள் இரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிற மக்கள் மேலே தேவனுடைய கிருபையும் தைரியத்தையும் ஞானத்தையும் பலனையும் கொடுப்பார். என்னதான் சித்திரவதை பண்ணி அவங்களை கொல்லணும், அவங்களை மறுதளிக்க வைக்கணும்னு சொல்லி போராடினாலும் அவர்கள் இயேசுவை மறுதளிக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார். இந்த எபிரேயர் 11 சிலதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் கிறிஸ்தவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை அடித்து ஒடிக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகள், அவங்க வேலை ஸ்தலத்திலேருந்து அவங்கள எடுத்துடுறாங்க. இப்படி பல காரியங்கள், ஆதாயம், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையே அடிமட்டத்தில் தரமட்டமாக்குறாங்க. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க இந்த வாழ்க்கைக்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் காரியங்களை வைத்து தான் பிசாசு நமக்கு எதிரான திட்டங்களை வகுத்து நம்ம சரீரத்தை காயப்படுத்துவான், நமக்கு சொந்தமான பொருட்களை கொள்ளையிட வைப்பான், நமக்கு வேலை இல்லாமல் செய்வான். இப்படியெல்லாம் காரியங்களை செய்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். நமக்கு இந்த உலகமா பரலோகமா நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எந்த ஒரு காரணத்தினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கணும். பாதாளத்தின் வாசல்களை நம்ம ஜெயிக்கணும், சபை ஜெயிக்கணும். அப்போ தான் என்ன இருக்குது? தேவனுடைய ராட்சியம் இந்த பூமியில் கட்டப்படும். தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் சும்மா விட்டுற மாட்டார். நீங்கள் உபத்திரப்படும் போது, கண்ணீர் விடும்போது, ஆண்டவருக்காக நீங்கள் பல காரியங்கள் வழியாக கடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா
அவங்க எப்போல்லாம் அதிகமாக நெருக்கப்பட்டாங்களோ, உபத்திரவப்பட்டாங்களோ, அடிப்பட்டாங்களோ, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அதனால் ஒரு பக்கம் நமக்கு காயங்களும் வேதனைகளும் இருந்தாலும், மறுபக்கம் ஆறுதலையும் உற்சாகத்தையும் கர்த்தர் செய்வார். பாருங்கள், சிறைச்சாலையில் போட்டு பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க? அடித்து துன்புறுத்தி போட்டாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கின போது யார் அடித்தாங்களோ அவங்கள வைத்தே காயங்களை ஆண்டவர் கழுவும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? அந்த சிறைச்சாலை தலைவன் வீட்டில் நல்ல போஜனம் கிடைச்சிது. அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. அப்போது சூழ்நிலைகள் நமக்கு எதிராக ஒரே மாதிரி இருக்காது. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். அப்போ அந்த உபத்திரவங்கள் வழியாக நம்ம கடந்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஒரு நாளும் அது இருளாகாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சவுல் நினைச்சா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இல்லவே இல்லை, ஆண்டவர் விலகிட்டார். வேற ஒரு ஆவி உள்ளே வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனோடு கூட நம்ம அனுதினமும் இருப்பதில் இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு வந்தால் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் ஜெபம் பண்ண வருவாங்க. யாராவது எனக்கு அபிஷேகம் வேணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், நான் சத்தியத்தில் வளரணும் அப்படி சொல்லி ஜெபிக்கிற ஆட்களை தேடிக்கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய இருதயத்தை முழுசாக பிசாசு உலகத்தின் காரியத்தில் நிரப்புறதுனால தான் எனக்கு நல்ல சுகம் வேணும் கேட்குறது தவறு இல்லை, நல்ல குடும்பத்தில் சமாதானம் வேணும் கேட்குறதுல தவறு இல்லை. ஆனால் நல்ல சுகமும் சமாதானத்தை எப்போ நம்ம இழக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகும்போது தான். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு தீவிரமாய் கிரியை செய்கிற பல காரியங்கள், மறைவாக பிசாசு வைத்திருக்கிற வலைகளிலே நம்ம விழுந்து போவோம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோன்ட்டு. ஆனால் கர்த்தர் விரும்பாத காரியத்தை நம்ம செய்ய வச்சு கொண்டே இருப்போம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். சில இடங்களில் போகும்போது சில ஊழியர்கள் பெருமையாக பேசுவாங்க. நான் ஏற்பாடு பண்ணேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தி பேசுகிற ஒரு பெருமையின் ஆவி உள்ளே இருக்கும். ஒருத்தர் சொன்னார், போன வாரம் திங்கக்கிழமை பிரசங்கம் பண்ணுறாரு, வயசில் மூத்தவர் தான். அவர் சொல்கிறார், இந்த சத்தியம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. எப்படி? ஆவியானவர் எவ்வளோ பேரை எப்படியோ பயன்படுத்துகிறார். நான் சொல்ல முடியுமா இந்த சத்தியம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு? சொல்லவே முடியாது. தேவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வித்தியாசமான கிருபைகளை வைத்து கர்த்தர் செயல்படுகிறார். பவுலே சொல்கிறார், நான் அல்ல, எனக்குள்ள இந்த கிருபையை இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வைத்தது. அப்போது என்னைக்கு நம்ம விட்டு தாழ்மை வெளியே போதோ பிசாசு உள்ளே வரான். யோவான் 7:18 சொல்கிறாரு, அங்கே தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அப்போ கர்த்தர் விரும்பாம தன்னுடைய சுய நீதியில இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? சுய மகிமையை தேடுகிறான், அவனுடைய மகிமையை தேடுகிறான். அப்போ அவன் உண்மை உள்ளவனாய் இல்லை. அப்போ சுய மகிமையை தேடுகிறவன் யாரு? பிசாசு. கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை யாரும் உயர்த்தி பேசலாம்,
நமக்கு சில கிருபைகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம். அதனால் நம்ம பெரிய ஆள் கிடையவே கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கும். கர்த்தர் மகிமைப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். இந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்கிற பட்சத்தில் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். அல்லேலூயா. அப்போது ஒருவேளை நம்ம இரத்த சாட்சிகளை மறித்தாலும் ஆண்டவர் அதற்கென்று விசேஷமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிரதேசம் பண்ணப்பட்டவர்களுடைய சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். பாருங்க, இங்க முதல் காரியம் சொல்லுது, இயேசுவை பற்றியும் சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வணங்குறது நிமித்தம், அவருடைய வசனத்தை சொல்றது நிமித்தம் உலகம் நம்மை சிறுமைப்படுத்துமானா, சிரச்சேதம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நமக்கு நியமித்து அதற்கு மேலே நம்முடைய வளர்ச்சியை தடுத்து நம்மளை ஒடுக்குமானா, அந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 1000 வருஷ அரசாட்சியிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அப்போ இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. கொஞ்ச காலம் ஆண்டவரோடு நடந்த ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்போமானா, பாதாளத்தின் வாசல்களை நம்ம மேற்கொள்வோமானா, இதே பூமியில் ஆண்டவர் 1000 வருஷம் தேவன் அரசாளும்படி நமக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சிந்தையிலே இயேசு கிறிஸ்து இருக்கட்டும், நம்முடைய வார்த்தையில் அவர் இருக்கணும், நம்முடைய பார்வையில் அவர் இருக்கணும். அவருக்காக எந்த அளவில் நம்ம போனாலும், இரத்த சாட்சிகளாய் மரிக்க நேரித்தாலும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. அல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த உலகத்திலே அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் நான் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த இந்த மகத்தான கிரியைகள், நீர் கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு, உம்முடைய அளவில்லாத இந்த அன்பை நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரே. எந்த உபத்திரமும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. உலக மேன்மையை நாங்கள் தேடி ஆண்டவரே, இந்த சபைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்த நோக்கத்தை விட்டு நாங்கள் வெளியே போகக்கூடாதப்பா. எல்லாம் கைகளை உயர்த்தி, இயேசுவே எங்கள் சிந்தனையில் உள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும்ப்பா. காலையில் எழும்புனா இந்த நாளில் என்ன பிரச்சனை நினச்சி நாங்கள் கலங்குற அந்த கலக்கமெல்லாம் மாறட்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் பிசாசை ஜெயிக்கணும் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்களை நாங்கள் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. தேவரீர் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. யுத்தத்துக்கு எங்கள் கைகளை பழக்குவீங்கப்பா ஆண்டவரே. எங்கள் விரல்களை பழக்குவீங்கப்பா. நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கிற இந்த காலத்தில் உமக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களோ சிற்றின்பங்களோ வேற எந்த ஒரு இச்சைகளோ உம்முடைய ஐக்கியத்தை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு தேவனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்வுள்ளவர்களாக, ஆத்தும பாரமுள்ளவர்களாக,
தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக தேவனுடைய மகிமை எங்கள் மேல் தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இறங்குங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ரபாலபா ஷபலபலபா ரபாலபா. ஆண்டவரே நீர் பாதாளத்துக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜா. அவைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் எங்களை பாதுகாக்கும். ஆண்டவரே ஆண்டவரே அந்த கிருபையிலும் சத்தியத்திலும் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற எல்லா உபத்திரவங்கள் பாடுகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனம். ஆண்டவரே ஓ ரபலபா ஷபபபபபபபபபபப. கிருபையின் மேல் கிருபை கொடுத்திருக்கிற தேவனே, கிருபையின் மேல் கிருபை கொடுத்திருக்கிற தேவனே, இந்த ஆண்டவரே வாழ்க்கையில உம்முடைய ராட்சியம் கட்டப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுக்கு மேல ஒரு அக்கினியை போடும், அது பற்றி எரியட்ட. ஆண்டவரே பற்றி எரியட்ட. ஆண்டவரே எங்கெல்லாம் அனல் குறைந்து போயிருக்கிறதோ அதையெல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக, புதிய கிருபைகளை எங்கள் மேல் ஊற்றுவீராக, ஒரு புதிய வல்லமை எங்கள் மேல ஊற்றப்படட்டும். ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிப்பீராக, ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போவதாக. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் அதனுடைய செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாகி போவதாக. ஒரு வழியாய் வந்த சத்துரு எங்களை அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக, அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. ஓ ரபலபா ஷபபபபபபபபபபபபபப. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, புதிய கிருபைகளினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாக, ஆத்ம பாரம் உள்ளவர்களாக, தரிசனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனல் இல்லாத குளிர் இல்லாத வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் எல்லா மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க.